இளஞ்சி கமர்ஷியல் வணிக வளாகம். 2 புதிய பொருளுக்கான ஸ்கேன் நடந்தது. இது குற்றாலம் இளஞ்சி ரோடு. மிக மிக கடினமான பாறை அமைப்பு. எல்லாம் 30-40 அடிக்குள்ள கடினமான பாறை அமைப்பு. மேலே வர தண்ணி தான். மேலே வர தண்ணியை கேசி பைப்பால் அடைச்சிடக்கூடாது. இந்த பகுதியில் அருகிலேயே குற்றாலம் ஆறு இருக்குது. நம்ம வடகிழக்கு மூலை நல்ல கிணறு அமைத்து 40 அடி ஆழ கிணறு அமைத்து சைடு போர் போட்டாலே போதும். தேவையான ஒரு தண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி பாறை பகுதி போர்வெல்னால் மேலே 40 அடி 60 வரைக்கும் கேசி போட்டு அடைச்சிருவாங்க. காலத்தில் வெறும் கருங்கல் பாறை தான் இருக்குது. அதில் போகிற தண்ணீர் கிடைக்காது. வணிக வளாகத்துக்கு நிரந்தர தீர்வு என்பது ஓப்பன்வெல், சைடு போர்வெல். இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் மேல் கசிவு தான் காட்டுது. 6 ஸ்கேன் எடுத்தோம். பெரிய அளவில் நிலத்தடி நீர் வளம் இல்லை, ஆழத்தில் இல்லை. எல்லாம் மேலே உள்ள ஊற்று தான், சுமாரான ஊற்று. இந்த 2வது ஆய்வு பணிக்கு சென்ற இடம் புதிய பேருந்து நிலையம் அருகே, புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு இதுவும் ஒரு கமர்ஷியல் ஏரியா தான். அவங்க வடகிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருந்தாங்க. அதை முதல்ல ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அதில் அந்த முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே வரல. இடத்தினுடைய மத்தியில் ஒரு 2 பாயிண்ட் அமைஞ்சது. ரொம்ப 3வது பாயிண்ட் தென்மேற்கு மூலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது. இதில் தான் பொருள் கூட பரிந்துரை. இது அவங்க வடகிழக்கு மூலையில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றுமே இல்லை. 2வது ஸ்கேனில் 2 சுமாரான பாயிண்ட் இருக்குது, கம்ப்ரஸர் கோடும். 3வது ஸ்கேன் தென்மேற்கு மூலையில் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 3வதாக ஆய்வு பண்ணிக்கு சென்ற இடம் ஆனைக்குளம், சுரண்டை அருகே உள்ள ஆனைக்குளம், அருணாச்சலபுரம், ஐயாபுரம் பகுதியில் 3 வெவ்வேறு இடங்கள். மொத்தம் இந்த 3 பகுதியும் சேர்ந்து ஒரு 14 ஸ்கேனு. இதில் ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும், 4வது ஸ்கேன் மட்டும் பொருள் கூட பரிந்துரை செய்திருக்கிறேன். ஏன்னா அதில் 2 மட்டும் கிடச்சிருக்கு. கணக்கில்லாத ட்ரை பொருள் கிடக்கு, பைப்லைன் கிடக்கு. 2வது ஸ்கேன் நல்ல பாயிண்ட் அமைஞ்சது. அதை மைக்ரோ ஸ்கேன் வச்சு பார்க்கும்போது போதிய அளவு தண்ணி இல்லைன்னு ரிசல்ட் வந்துச்சு. அந்த 4வது ஸ்கேன் 2 மட்டும் வரதுலேயும் சந்தேகம் இருந்தாலும் 400 அடி ஆழம் மட்டும் முதலில் பொருள் போட பரிந்துரை. 400 அடிக்குள்ளே நீர்வளம் கிடைத்தால் மட்டும் 700 அடி ஆழத்துக்கு பொருள் போடலாம். அந்த பரிந்துரை செய்யப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் இது தான். இது கடைசியாக ஆய்வு பண்ணிக்கு சென்ற இடம் 5ஆம் கட்டளை. இதுலேயும் அவங்க ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. ரொம்ப தேங்காயோ ஒரு இடம் அடையாளம் வச்சு அதை ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பாயிண்ட் எதுவுமே வரல. இதில் என்ன முறையில் பார்த்து வச்சுருக்கீங்க? லோக்கல் ஆட்கள் பார்ப்பாங்கல்ல, கம்பா தேங்காயா? சரி, எல்லாம் அது குருபுரத்தை உள்ளவங்க பார்ப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் இப்போ சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது. சரி, இங்கே யாருக்காவது போர்வெல் போட்டு 2வதாக ஒரு ஸ்கேன் ஆய்வு பண்ணி போர்வெல் போட்டு ஓடுதா? அது வேறு டைரக்ஷனில். 2 மட்டும். இங்கே நீரோட்டம் வந்து வடக்கு 60 டிகிரி மேற்கு, அதாவது வடமேற்கு தென்கிழக்கு. வடமேற்கு தான் இப்படி இந்த கிராஸில் இருக்கும். இதுக்கு இப்படி இந்த கை காமிக்க பாருங்க. இந்த டைரக்ஷனில் யாருக்காவது போர் நல்ல ஆழத்தில் ஓடுதா? இல்லை, அந்த போர் போடலை. 3வது மட்டும் கடைசி ஸ்கேன். இது வேறு ஒரு இடம். அவங்க தோட்டத்தில் வேறு ஒரு பகுதி. அதுலேயும் ஒரு பொருள் பாயிண்ட் தேர்வு. 600 அடிக்குள்ளே மிக மிக சுமாரான ஒரு பாறை முறிவு ஆழத்தில். மொத்தம் 3 ஸ்கேன். இது ஏற்கனவே அவங்க அடையாளம் வைத்த கம்பு தேங்காய் மூலம் அடையாளம் வைத்த பாயிண்ட்டு ஒன்றுமே இல்லை. 2வது ஸ்கேனில் 2 மட்டம் உள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது. 3வது ஸ்கேனில் ஒரே ஒரு மட்டம் உள்ள ஒரு சுமாரான பாயிண்ட்டு இருக்குது. உள்ளது உள்ளபடி உணர்வோம். உள்ளது உள்ளபடியான உண்மை உணர்வோம், வெற்றி காண்போம்.
உள்ளது உள்ளபடியான உண்மையை உணர்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குது. பைப்லைன் மற்றும் ட்ரை போர்வெல்.